ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். கற்களின் ரகசியம், விலையேறப்பெற்ற கற்களின் ரகசியம். ஒருவன் கட்டும் பொழுது அது பொன்னினால் அல்லது விலையேறப்பெற்ற கல்லினால், வெளியினாலாவது மரம், புல், வைக்கோல் இவைகளில் கட்டுவானாம். அதிலே நாம் விலையேறப்பெற்ற கற்களை குறித்து பார்க்கிறோம். கற்களின் ரகசியம் இது புதிய எருசலேமின் அஸ்திபாரக்கல். முதலாவது கல்லின் ரகசியத்தை பார்க்கிறோம். முதல் கல் வச்சிரக்கல். வச்சிரக்கல் என்பதை ஆங்கிலத்தில் ஜாஸ்பர் என்று சொல்கிறார். இந்த கல்லின் ரகசியத்தை பாருங்கள். இந்த கல் சிகப்பு, அடர் சிகப்பு. இது இயேசுவின் இரத்தத்தை குறிக்கும். அடுத்து வைராக்கியத்தை குறிக்கும். பரிசுத்தத்தை குறித்த வைராக்கியம், நேசத்தை குறித்த வைராக்கியத்தை பார்த்தோம். இப்பொழுதும் ஆலயத்தை குறித்த வைராக்கியம். இயேசு தம்முடைய ஆலயத்திற்காக பக்தி வைராக்கியம் காட்டுகிறார். இயேசு சொன்னார், உம்முடைய ஆலயத்தை குறித்ததான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. என் அன்பு பிள்ளைகளே, சரியான நேரத்திற்கு உங்கள் ஆலயத்துக்கு போகிறீர்களா? 8 மணிக்கு ஆராதனை என்றால் 9 மணிக்கு போவது நல்லதல்ல. 8 மணி என்றால் 7:30 மணிக்கு போக வேண்டும். ஆவியிலே அப்பொழுதுதான் வைராக்கியம் உண்டாயிருக்கும். ஆலயத்தை குறித்ததான பக்தி வைராக்கியம். உங்கள் ஆலயத்திற்காக பக்தி வைராக்கியம் காட்டுங்கள். இயேசு தம்முடைய ஆலயத்திற்காக பக்தி வைராக்கியத்தை காட்டுகிறார். இன்றைக்கு ஆலயத்தில் அநேகர் மொபைல் ஃபோன் பயன்படுத்துகிறார். வேண்டாம், வேண்டாம். ஆலயத்தில் அப்படி செய்யாதீர்கள். ஆலயத்தில் தேவனை ஆராதியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. நெஞ்சு வலியினால், நெஞ்சு நோயினால் இதோ கஷ்டப்படுகிற ஒரு சிலரை பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் அந்த நெஞ்சு நோய், ஹார்ட்டில் உண்டான பிளாக், இதயத்தில் உண்டான அடைப்பு இயேசுவின் நாமத்தில் நீங்கி போவதாக. ஆசீர்வதியும். இப்பொழுது சுகமாக்குகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென், ஆமென்.